நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இந்த பதிவில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கு முன்னால் ஒருத்தர் ஊழல் பண்ணுறாங்க, ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, குடும்பம் கொள்ளடிக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது ஃபஸ்ட்டு நம்ம மூஞ்சியை நம்ம கண்ணாடியில் பார்த்துக்கணும். நம்ம மூஞ்சியில் எதுவும் அழுக்கு இல்லையா, அப்போ தான் இன்னொரு மூஞ்சில் அழுக்குன்னு சொல்ல முடியும். முதல்ல நம்ம யோகியனாக இருக்கணும், நம்ம உத்தமனாக இருக்கணும். ஒரு நாட்டில் ஒருத்தன் நான் தலைவனாக வரேன், இந்த நாட்டை வழி நடத்த போகிறேன், கட்சி நடத்த போகிறேன், நான் தேர்தலில் ஜெயிச்சு நாட்டு மக்களுக்கு நல்லதை பண்ண போகிறேன், நான் தான் உத்தமன்னு சொல்கிறான் பார். அவன் முதல்ல அவன் குடும்பத்துக்கு நல்லவனாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு உயிர் குடும்பம், குடும்பத்தில் அவன் நல்லவனாக இருக்கணும். குடும்பத்தில் நல்லவனாக இருக்கணும். குடும்பத்தில் யார் முக்கியம்? அப்பா அம்மா கடவுள், மாதா பிதா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். அடுத்து கல்யாணம் ஆயிட்டா பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்கணும். குழந்தை பிறந்தா குழந்தைங்களுக்கு நல்ல அப்பனா இருக்கணும், நல்ல தகப்பனா இருக்கணும். அவன் தான் நல்ல குடும்பஸ்தன். அவன் தான் வெளியே வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணலாம். நம்ம வீட்டிலே நம்பர் 1 பொறுக்கியா, புறம்போக்கா, போக்கிரியா, பேமானியா, களவானியா இருக்கிறோம். பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம வெளியே துரத்திட்டோம். கட்டின பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தை பெத்த பிறகு பொண்டாட்டி வெளியே அமிச்சாச்சு. அது எங்கேயோ அனாதையா இருக்குது. பெத்த பொண்ணு பிஜி ஹாஸ்டல் சேர்த்தாச்சு. பையன் எங்கேயோ லண்டன்லங்கிறான். குடும்பத்தை ரோட்ல விட்டுட்டு பனையூர் பங்களால குடியும் குடுத்தனமா 24 மணி நேரம் குடி. டெத்துக்கு போனா குடி, டெல்லிக்கு போனா ஃப்ளைட்ல குடி, பாட்டிலோட மாற்றம். அடுத்து டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கு போனா குடி. அதுக்கடுத்து தேர்தல் கமிஷனில் புகார் பண்ணுறதுக்கு தலைமை செயலகத்துக்கு போனால் அங்கேயும் குடி. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் குடி. இப்படி குடியும் குடுத்தனமா இருக்கிற ஒரு பொறுக்கி புறம்போக்கெல்லாம் வந்துட்டு இன்னொரு மிகப்பெரிய இயக்கம், மிகப்பெரிய தலைவர்களை பார்த்து ஊழல் பண்ணிட்டாங்க, குடும்பம் கொள்ளையடிக்குது, தப்பு பண்ணிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. இவ்வளவே நான் யாரை சொல்றேன்னு கேட்டா, இன்றைக்கு திருச்சிக்கு வருகை தந்து திருச்சி கிழக்கு தொகுதியில நான் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்க போறேன்னு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கான் பார். TVK, தமிழக வெத்து வெட்டு கழகம். அந்த கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய தற்குறி நடிகர் விஜய் குறித்து தான் பேசுகிறேன். முதல் ஒரு செய்தியை நான் பதிவு பண்றேன். இவன் திருச்சி கிழக்கு தொகுதியில வந்தான், ஊர்வலமா வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணான். இதுக்கு முன்னால சென்னையில பெரம்பூர் தொகுதியில இவன் வேட்புமனு தாக்கல் பண்ணான். 2 தொகுதியில நிற்கிறான் தற்கூரி விஜய். எத்தனை தொகுதியில? 2 தொகுதியில நிற்கிறான். ஏன்னு கேட்டா அவன் ஜெயிச்சே ஆகணுமா. தேர்தலில் தற்கூரி விஜய் ஜெயிச்சே ஆகணுமா. இப்போ பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்கில் நின்றா 1ல ஜெயிச்சுட்டு 1ல தோத்துட்டா கூட, ஒரு தொகுதியில தோத்துட்டா கூட ஒரு தொகுதியில ஜெயிச்சிடலாம். உட்காந்து 2த்துலயும் தோக்க போற. அதுக்காக வேற. ஏன் இவன் பெரம்பூர் திருச்சி தேர்ந்தெடுக்கிறான்? ஏன்னு கேட்டா சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியிலேயும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழுகிறார்கள். டிசைடிங் அத்தாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் பெரம்பலூர்லையும் திருச்சி கிழக்குலையும். திருச்சி கிழக்கு தொகுதியில கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மை மக்கள். எனவே இவர் கிறிஸ்தவரா, அதனால இவர் வந்து திருச்சி கிழக்கிலும் நிற்பாராம், பெரம்பலூர் நிற்பாராம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் நம்ம சேனல்ல கேட்கிறேன். எப்பவுமே என் பேர் நான் சொல்லும் போது குடியாத்த குமரன், அப்படி எல்லாருமே அவ்வளவுதான். என்ன விடு யாரா இருந்தாலும் தன் பேரை சொல்லுவாங்க. அதிகம் மதத்தை யாரும் அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க, தன் பேரை தான் சொல்லுவாங்க. மதத்தை யாரும் அந்த அளவுக்கு அடையாளப்படுத்த மாட்டாங்க. மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க மதத்தை அடையாளப்படுத்துவாங்க. அதே மாதிரி ஜாதியை நிறைய பேர் அடையாளப்படுத்த மாட்டாங்க. ஜாதியை வச்சு அரசியல் பண்றவங்க ஜாதி அடையாளப்படுத்திக்குவாங்க. ஆனா இவன் விஜய் வந்து இவன் ஆரம்பத்துல இருந்து பேசுறான், உங்கள் விஜய் என்றான். தேவைப்பட்டா உங்கள் ஜோசப் விஜய் என்றோம். தேவைப்பட்டா கிறிஸ்துமஸ் விழால ஜோசப் விஜய் சொன்னா, ஜோசப் கதையெல்லாம் சொன்னான், பைபிள் ஒரு ஜோசப் கதையெல்லாம் சொல்லி அந்த ஜோசப் நான் தான். அதே மாதிரி என்ன பண்றான், வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது வேட்பாளர் அறிவிக்கிறான். வேட்பாளர் அறிவிக்கும் போது விஜய் அப்படின்னு சொல்ல, ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதி, ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி என்றான். ஏன்? 2 தொகுதியிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த இடத்தில் மட்டும் தன்னை கிறிஸ்தவனாக அடையாளம் காட்டுறான். ஒரு சின்னத்தை பார்த்தா பிஜேபிக்கார மாதிரி குங்கம் நாம மாதிரி வச்சுக்குவோம். குங்கம் வைக்க தப்பு, நானும் குங்கம் வச்சிருக்கேன். பிஜேபி RSS கார மட்டும் தான் குங்கத்தை இப்படி நீட்டா வைப்பான், குங்கம் வச்சுன்னு வருவான். அப்புறமா என்ன பண்ணுவான், திடீர்னு நான் ஜோசப் விஜயன்வான். மதத்திலே ஃப்ராடு வேலை பார்க்குற பையன். விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னன்னு கேட்டா இவன் திருச்சி கிழக்குக்கு வந்தான். இதுலேயே ஃப்ராடு பையன். பாட்டு பாருடா, உங்கள் விஜய் வருகிறான், கான்பிடண்டா இருங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம், உங்கள் விஜய் என்றல்ல. அப்ப அந்த பாட்டிலே சொல்ல வேண்டியதானே,
உங்கள் ஜோசப் விஜய், உங்கள் ஜோசப் விஜய், உங்கள் ஜோசப் விஜய் வருகிறான் வருகிறான். உங்கள் ஜோசப் விஜய், உங்கள் ஒரு வீட்டில் ஜோசப் விஜய் கான்பிடண்டா இருங்க, வருகிறான் உங்கள் ஜோசப் விஜய். ஏண்டா சொல்ல? நான்சென்ஸ் பொலிட்டிக்கல் பிம்ப். ஏண்டா சொல்ல? திருச்சி கிழக்கு தொகுதியில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணும்ன்றதுக்காக ஜோசப் விஜய் சொல்றியா? பெரம்பூர்ல கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணுன்றதால ஜோசப் விஜய்னு சொல்றியா? கர்த்தரே ஒன்றை மன்னிக்க மாட்டாரா? நாங்கெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல பெங்களூர்ல படிச்சவன். நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல கான்வென்ட்ல மெட்ரிகுலேஷன் வரைக்கும் பெங்களூர்ல படிச்சவன். கிறிஸ்துவ மதத்தின் மீது மரியாதை உண்டு, இஸ்லாம் மதத்தின் மீது மரியாதை உண்டு, நான் பிறந்திருக்கிற இந்து மதத்தின் மீது மரியாதை உண்டு. ஆனா நீ மதத்துல ஃப்ராடு வேலை பண்ற ஃப்ராடு பையா. ஒண்ணு வேணா, இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பேசுறான். அவங்க என்ன பேசினான்? அவன் பேசுது மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர், நகராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் திருச்சியினுடைய, அவன் பேர் சொல்ல, அவன் யாரை சொல்லான்னு உங்களுக்கு தெரியுது. அவன் பேர் சொல்ல, அவன் யாரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு திமுகவின் மீது சொல்லப்படுகிற அபாண்டமான பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, தேர்தல் ஆதாயம் பெறுவதற்கு யாரை சொல்கிறான்? நகராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் என்று கழகத்துடைய முதன்மை செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த முன்னணி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. திமுகவின் வரலாற்றில் ஒரு எழுதப்படாத சகாப்தம், திமுகவின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய முன்னணி தலைவர், பல திருப்புமுனை மாநாடுகளை நடத்தியவர். நாடாளுமன்ற தேர்தல் என்றால் திருப்புமுனை மாநாடு நடத்துவார். நாடாளுமன்றத்துக்கு 40 தொகுதிக்கு செல்வோம். சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னால் திருப்புமுனை மாநாடு நடத்துவார். சட்டமன்றத்திலே ஆட்சி அமைப்போம். அவர்தான் மலைக்கோட்டை சிங்கம், காவிரி நதிக்கரை நாயகன், திருச்சியின் எழுச்சி, எங்கள் ஆர்வீர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் KN நேரு. மாண்புமிகு அண்ணன் KN நேரு கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும் பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரு உன்னதமான மாமனிதர், திருச்சியின் அலெக்சாண்டர், திருச்சியின் நெப்போலியனாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சி கழகத்துடைய ஒரு சேக்வாராக, ஒரு புரட்சியாளராக, ஒரு போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் KN நேரு மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்றான். பிரதமரே சொல்லிட்டு போயிட்டார், அதே ஒரு பெருசா எடுத்துக்கல. இவன் என்ன சொல்றான்? 1000 கோடிக்கு மேல கொள்ளையடிச்சிட்டாங்க. நான் இதை மட்டும் கேட்கிறேன், ஆதாரம் இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? 1000 கோடிக்கு மேல நகராட்சி துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொள்ளையடிச்சிட்டாங்க, தகுதி இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்றான். நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், இன்னைக்கு இந்த 4 மாசமா 5 மாசமா நீங்க எடுத்துக்கிறது என்னன்னு கேட்டா, நகராட்சி துறையில, நகராட்சி மாநகராட்சி இந்த பேரூராட்சியில வேலை வாங்கி தரதா, வேலை போடுறதா, 1000 கோடிக்கு மேல ஊழல் சொல்றாங்க, துட்டு வாங்கி வேலை போட்டாங்கன்றாங்க, தகுதி இல்லாதவங்க வேலை போட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. யாராவது ஒருத்தர் ERC பெண்ணோ ஆணோ துட்டு கொடுத்து வேலைக்கு போனவங்களோ இல்லை துட்டு கொடுத்து வேலை கிடைக்காத ஏமாந்தவங்களோ யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அமைச்சர் மீது எனக்கு வேலை வாங்கி தரேன்னு துட்டு வாங்கிட்டாங்க, வேலை வாங்கி கொடுக்கலன்னு புகார் கொடுத்துருக்காங்களா? இல்லை என்கிட்ட இத்தனை லட்சம் வாங்கியிருந்தா வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னு புகார் கொடுத்துருக்காங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்துருக்காங்களா? இதை மட்டும் சொல்லு. இது பிஜேபிக்காரன் திமுக பழி வாங்கிறதுக்கு தேர்தல் நேரத்தில் அந்த இடி, ஐடி, கேடி, மோடி, அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சிருக்காங்கல்ல திமுக பழி வாங்கிறதுக்குன்னு. ஏன்னா திமுக மிரட்டுறதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் சொல்றது, திமுக மிரட்டுறதுக்கு ஊழல் குற்றச்சாட்டை சொல்றது, ரைடுக்கு வர்றது. திமுக பயந்துருமா, நம்ம கிட்ட கூட்டணி வந்துடுவாங்க, நம்ம அடிப்படிச்சிருவாங்க. அதனால அவன் சொன்னதான் இந்த இடி, ஐடி, அமலாக்கத்துறை, சிபிஐ வச்சு இந்த மாதிரி நகராட்சி துறையில பேரூராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வேலை போடுறதுல 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிக்கிறாங்கன்னு பிஜேபிக்காரன் போட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. ஏன் அது போலீஸ் நீங்க எஃப்ஐஆர் புக் பண்ணலன்னு கேட்கணும். தப்பு பண்ணி தான் தானே எஃப்ஐஆர் புக் பண்றதுக்கு தைரியமா சொல்லிட்டாரே, தைரியமா சொன்னார். மதுரையிலும் சொன்னார், திருச்சியிலும் சொன்னார். மாண்புமிகு தமிழக முதல்வர் மே 23ஆம் தேதி நடைபெற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற தேர்தலில் மக்களால் வாக்களிக்கப்பட்டு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் சொன்னார், மடியில கணாய்ந்தா தான் வழியில போயிருக்கோம், இங்க யாரும் ஊழல் பண்ணடா, கோர்ட்டுக்கு போ, நாங்கள் நீதிமன்றத்தை வழக்கில் சந்திக்க தயார் என்று தலைவர் தளபதி சொன்னாரு. மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, மோடியும் பார்ப்போம் ஐடியும் பார்ப்போம் போடான்னு. இது திமுக மிரட்டுறது. பிரதமர் மோடி அதை பேசுறார். யாரு இந்த மாதிரி நகராட்சி துறையில் ஊழல் பண்ணிட்டாங்க, 1000 கோடி ஊழல். பிரதமர் மோடி திருச்சியில் நடந்த மாநாடோ பொதுக்கூட்டம் நடத்தாங்க, அதை அவர் பேசிட்டு இருக்காரு. அது அறிவாத்தில் உட்காந்து மாண்புமிகு அண்ணன் மலைக்கோட்டையின் சிங்கம் கழக முதன்மை செயலாளர் எங்கள் ஆர்வீர் அண்ணன் KN நேரு செல்போன்ல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கார். பிரதமர் மோடி பேசுறாருங்க, நாங்க இருக்கிறேன், நானும் அண்ணன் ஈரோடு இறைவன், அண்ணன் துறைமுகம் காஜா, அண்ணன் பூச்சி முருகன்,
முன்னாள் முதலமைச்சர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம், அவருடைய மகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் எல்லாமே அங்கே இருக்கிறோம். அவர் பார்த்து சிரிச்சு காட்டுறாரு, இதை பாருங்க, இதை நானே ஏன்னா ஒரு பிரதமர் இப்படி ஒரு பொய்யா போய் பேசிட்டு இருக்காரு, அதை சிரிச்சுட்டு பார்க்குறாருன்னா அவர் எந்த தப்பும் பண்ணல. தப்புக்கும் அண்ணன் KN நேருக்கும் சம்பந்தம் கிடையாது. பொய்யா இருந்தாலும் பேசிட்டு இருக்காரு. மோடி யாரோ எழுதி கொடுத்தது, அந்த நோம்பு நேரத்தில் கஞ்சி குடிப்பாங்க, மசூதியில் கஞ்சி குடிப்பாங்க, அந்த கஞ்சி குடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு கிளாஸில் கொடுக்குறாங்க, அந்த கஞ்சி குடிச்சிட்டு சமோசா சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் வடை சமோசா கொடுத்துட்டு அதை பார்த்து சிரிக்கிறார். ஸோ அவர் எந்த தப்பு பண்ணாதவர். மோடியே ஒரு அபாண்டமான பொய்யான குற்றச்சாட்டை அண்ணன் KN நேரு மீது சுமத்துகிறார். அதை பார்த்தே கவலைப்படாத அந்த மாமனிதர், இந்த பிளக்கா பையன் பொறுக்கி பையன் பொண்டாட்டி விட்டு கண்டவ கூட குடும்பம் நடத்திருக்கிறார் இந்த விஜய், இவன் 1000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அண்ணன் நேரு பார்த்து பயந்துருவாரா? உங்ககிட்ட என்னடா ஆதாரம் இருக்கு சொல்லுடா. 1000 கோடிக்கு மேலே நகராட்சி ஊழல் சொல்றேன், உங்ககிட்ட என்னடா ஆதாரம் இருக்குது? ஆதாரம் இல்லாமல் திருச்சியில் பேச அடுத்து என்ன சொல்றான்? காவி கூட்டங்களோட கூட்டணி வைத்திருக்கிறார், கள்ள கூட்டணி. காவி கூட்டணி என்கின்ற வார்த்தையை திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏன் விஜய் பயன்படுத்துகிறான்? அங்கே சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், நம் உறவுகள், நம் தொப்பில் கூடிய உறவுகள், நம் அன்பு நண்பர்கள். இஸ்லாமியர்கிட்ட நம்ம மாமா மச்சான் பழகிறோம், கிறிஸ்தவர்கள் அண்ணன் தம்பியாக பழகிறோம். அங்க போய் காவி கூட்டத்தோட கூட்டணி வைத்திருக்கிற கட்சி திமுகன்னு சொல்றிய, யாரா காவி கூட்டத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க? டேய் நான்சென்ஸ் பாஸ்டர்ட், டேய் பிம்ப், பிளட்டி ஸ்டூபிட் ஆஃப் இடியட் ஆஃப் தி நான்சென்ஸ், சொல்லுடா விஜய், யாரா வச்சிருக்காங்க காவி கூட்டத்தோட கூட்டணி? காவி சாயத்தை வெளுக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அன்பு தலைவர் தளபதி உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் KN நேரு போன்ற மாபெரும் இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள் யாரா காவி கூட்டத்தோட கூட்டணி வச்சுக்கிறாங்க? இன்னைக்கு அவங்கள ஆண்மையோடு புயல் குணத்தோடு போர் குணத்தோடு அரசியலை எதிர்க்கக்கூடிய தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும், மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும், நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் கோடிக்கணக்கான தொண்டர்கள் வெற்றி செய்யறோம் இல்ல மோடிய, வெற்றி செய்யறோம் இல்ல அமித்ஷாவ, வெற்றி செய்யறோம் இல்ல. யார் வச்சிருக்காங்க காவி கூட்டத்தோட கூட்டணி? எங்களை பார்த்து காவி மிரண்டு போயிட்டான். எத்தனை ரைடு விட்டான், எத்தனை அமலாக்கத்தோட ரைடு விட்டான். ஏன்னா முதலமைச்சர் வீட்டில் ரைடுக்கு வந்துருவாங்க, அதுக்குன்னு பயந்துன்னு காவி. எப்படா வந்தாங்க முதலமைச்சர் வீட்டு ரைடு? அவர் தான் கூப்பிடுறாரு. எப்படா உதயநிதி ஸ்டாலின் வீட்டு ரைடு வந்தாங்க? அவர் தான் கூப்பிடுறாரு. உக்காளி நீடா காவி கூட்டத்தை பார்த்து பயப்படுற. காருக்கு 1.5 கோடி கட்ட சொன்னாங்க உனக்கு, கோர்ட்டில் வரி பணம், அந்நிய செலாவணி மோசடி பணம், பிளாக் டே பணம்லாம் லண்டன்ல வச்சிருக்க, வெளிநாடு பொருளாக வச்சிருக்க, நீடா பயப்பண்ண காவி கூட்டத்தை பார்த்து. காவி கூட்டம் சொல்லிதடா நீ கட்சி ஆரம்பிச்சுக்கிற, காவி கூட்டத்தோட கூட்டணி சொல்ற, காவி கூட்டத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லுகிற இந்த பிளக்காப்பையில் தற்கூரி விஜயை கேட்கிறேன். கேஸ் சிலிண்டரை பத்தி பேசுறிய, முதலமைச்சர் என்ன பண்றான்னு கேட்கிறேன். டே கேஸ் சிலிண்டர் எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? இருந்தாலும் எல்லாரும் மின்சார அடுப்பை பயன்படுத்துங்கள், நான் ஹோட்டலுக்கெல்லாம் 2 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா தரேன்னு சொன்னார். மோடியை பத்தி நீ குறை சொல்லி பேச உனக்கு ஆன்மை இருக்குதாடா? கண்ட பொம்பளை கூட படுத்து கிடக்குறிய சரக்க போட்டு, அந்த விஷயத்துல ஆன்மை இருக்குதே. மோடியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஆன்மை இருக்குதா? மோடியை பத்தி பேசுறதுக்கு டெல்லியில போய் மோடியை சந்திச்சாலும் கேட்கிறேன். பல முறை மோடியை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆட்சி வேற, கொள்கை வேற. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம். கேஸை பத்தி பேசுறான். காவி கூட்டத்தோட கூட்டணி எவ்வளவு ஃப்ராடு பையனாகிறான். டே அவன் பிஜேபி சொல்லிங்கடா நீ கட்சி ஆரம்பிச்ச. ஜனநாயக படத்துக்கும் திமுக என்னடா சம்பந்தம் இருக்குது? உன்னுடைய ஜனநாயக படம் இன்னைக்கு வரைக்கும் ஏன்டா ரிலீஸ் ஆகல? இது வரைக்கும் நீ பேசிருப்பேடா டே லோஃபர், இது வரைக்கும் நீ பேசிருப்ப. என்னுடைய ஜனநாயக படத்தை சென்சார் போர்டில் என் படத்தை ரிலீஸ் பண்ணாம விடுறதே பிஜேபி RSS என்ன கூட்டணி கூப்பிட்டாங்க, நான் கூட்டணி வரமாட்டேன்னு சொன்னேன். அதனால மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு சரி செய்கிறார்கள். பிஜேபி RSS கூட்டம் திட்டமிட்டு சரி செய்கிறார்கள். என்னுடைய ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண விடல. அதுக்கு காரணம் மோடி. பேச தைரியம் இருக்குதா? காரணம் அமித்ஷா. பேச தைரியம் இருக்குதா? என்ன கூட்டணி கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க, பேச தைரியம் இருக்குதா? யாரடா சொல்ற காவி கூட்டத்தோட கூட்டணி சொல்லி? யாரு சொல்ற? அன்னைக்கு வாஜ்பாயோட நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம் என்று சொன்னால் அங்கே பிஜேபியை பார்க்கவில்லை, வாஜ்பாய் என்கின்ற நல்ல மனிதரை பார்த்தோம். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொன்னார், எ வெரி குட் லீடர் அண்ட் ராங் பார்ட்டி என்று சொல்லி. வாஜ்பாய் நட்டாத்திலே விட்டார், ஆட்சியை கவிழ்த்து விட்டார் ஜெயலலிதா. அந்த மனிதர் அந்த நாட்டுக்கு பிரதமராக வர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தால் தான் அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து வாஜ்பாயை இந்த நாட்டில் பிரதமராக்கினார் டாக்டர் கலைஞர். பிஜேபி ஆட்சி எந்த பாபர் மசூதியை பிஜேபி RSS இடித்தாரோ அந்த பிஜேபி ஆட்சியிலே தலைவர் கலைஞர் வாஜ்பாயை இந்த நாட்டில் பிரதமராக்கி தமிழகம் ராமநாதபுரம் மாவட்டம்
கீழக்கரையைச் சேர்ந்த ஒரு தமிழ் இஸ்லாமியர் அப்துல் கலாம் அவர்களை நாட்டின் ஜனாதிபதியாக்கி ஒரு மிகப்பெரிய சமத்துவ புரட்சியை ஏற்படுத்தியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். யாரடா பார்த்து காவி கூட்டத்தோட கள்ள கூட்டணி என்ற யாரடா சங்கி பரமோக்கு பையா? நீடா காவி கூட்டத்தோட கள்ள கூட்டணி, காவி கூட்டத்துடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடிய நீ எங்களை பேசுறியா? ஆதாரமற்ற செய்தி பேசாதரா. ஏதோ உனக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துருது, ஒரு பைத்தியக்கார கூட்டம் தான் நான் சொல்லுவேன். உளுந்து சாகுறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு உன்னை செருப்பால் அடிக்கிறாங்களா இல்லையான்னு பாரு. உன்னை செருப்படிக்கிறாங்க. ஒன்றானா திருச்சியில் வந்துருவானா? இவன் திருச்சி கிழக்கு தொகுதி வந்து கிறிஸ்தவருடைய தொகுதியா? அங்க இவன் திமுக தோக்கடிச்சு இவன் ஜெயிச்சிருவானா? கான்பிடண்டா இருக்கணுமா? போடா 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 பேவரிசி போடா, நான்சென்ஸ், ஸ்டூபிட், இடியட், போடா. டேய், திருச்சி என்பது திருச்சி மலைக்கோட்டை கோயில் இருக்குல்ல, உச்சி பிள்ளையார் கோயில், திருச்சி கோட்டை என்பது என்றைக்கும் அது திமுகவின் தகர்க்க முடியாத கோட்டையாகத்தான் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அதை திமுகவின் கோட்டையாக வைத்திருக்கிறார். அதே மாவட்டத்தில் இன்னொரு அமைச்சர் இருக்கிறார், இளம் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அங்க அண்ணன் நேரு அவர்கள் அந்த மாவட்டத்தை திமுக கோட்டையாக வச்சிருக்கிறார். 2021 தேர்தலில் 7 தொகுதி ஜெயிச்சு கொடுத்தார் மாண்புமிகு அண்ணன் KN நேரு தலைவர் தளபதி அவர்களுக்கு. அதே போல் தான் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். டேய், நான் ஒன்று சொல்றேன்டா, நான் அடிச்சு சொல்றேன், திருச்சி மாவட்டத்தில் 7 தொகுதிடா. டேய் விஜய், டேய் பொறுக்கி பையா, டேய் பொம்பளை பொறுக்கி, டேய் குடிகாரா, டேய் நாதாரி, சொல்ற ரெக்கார்ட் பண்ணிக்கோ. திருச்சியில 7 தொகுதி. திருச்சி மேற்கு தொகுதியிலே மாண்புமிகு அமைச்சர் மலைக்கோட்டை சிங்கம் காவிரி நதிக்கரை நாயகர், எங்கள் திருச்சி எழுச்சி கழகத்தின் முதன்மை செயலாளர் தலைவர் தளபதியின் முதன்மை தலகர்த்தர் மாவீரன் அண்ணன் KN நேரு 30,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசங்கள், குறைஞ்சுதான் சொல்றேன், குறைச்சலா சொல்றேன், 3 அணி நிற்குது தேர்தலில். 30,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் KN நேரு அவர்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் வெற்றி பெறுவார். அதே போல் திருவெம்பூர் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் 30,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதே போல் திருச்சி கிழக்கு தொகுதியிலே இந்த தற்குறி தேர்தலுக்காக நான் ஜோசப் விஜயன் வந்திருக்கிறானே, இந்த போக்கரி பொறுக்கி, இந்த மடக்கூதி சின்னத்தில் நிற்கிற இந்த மடக்கூதி இந்த விஜயை எதிர்த்து நிற்கிறார் திருச்சி கிழக்கு தொகுதியிலே மரியாதை கூறிய அண்ணன் இனிக்கோ இறுதிராஜ். அவரும் எண்ணற்ற வாக்குகள் வித்தியாசம், அதுவும் எண்ணற்ற வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். அதே போல் ஸ்ரீரங்க தொகுதியை போட்டியிடுகிற திமுகவின் வேட்பாளர் துரைராஜ் அவர்கள் எண்ணற்ற வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். அதே போல் லால்குடி தொகுதியிலே போட்டியிடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்கள், உதயசூரிய சின்னத்திலே போட்டியிடுகிற பாரிவேந்தர் அவர்கள் எண்ணற்ற வாக்குகள் வித்தியாசத்திலே போட்டியிடுவார். அதே போல் முசிறி தொகுதியிலே போட்டியிடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் NS கருணராஜ் அவர்கள் எண்ணற்ற வாக்குகள் வித்தியாசத்திலே போட்டியிடுவார். மணச்சநல்லூர் தொகுதியிலே போட்டியிடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் கதிரவன் அவர்கள், உதயசூரிய சின்னத்தை போட்டியிடுகிற மணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவன் அவர்கள் எண்ணற்ற வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரிய சின்னத்தை போட்டியிடுவார். மாண்புமிகு அண்ணன் கழக முதன்மை செயலாளர் அண்ணன் KN நேரு அவர்கள் மண்டல பொறுப்பாளராக கிட்டத்தட்ட 50 தொகுதிக்கு அவர் மண்டல பொறுப்பாளர். டெல்டா மாவட்டம் முழுவதும் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்கள் தான் மண்டல பொறுப்பாளர். அத்தனை தொகுதியும் ஜெயிக்க வச்சு எங்கள் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்கள் தலைவர் தளபதி இடத்துல ஒப்படைப்பார். நீ என்னடா பண்ணுவ? போய் குல்பேஸ் செப்படா, போ குல்பேஸ் செப்பு. எதனா வேணா சொல்லிட்டா பேசுறது. ஊழல் 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 ஊழலுக்கு ஆதாரம் வேணும்டா. டேய் விஜய், ஊழல் பண்ணது யார் தெரியுமா? ஊழல் பண்ணிட்டு 3 முறை சிறை தண்டனை பெற்று 2 முறை முதலமைச்சர் பதவி இழந்தவர் யார் தெரியுமா? ஊழல் என்று சொன்னால் அம்மையார் செல்வி ஜெயலலிதா, அம்மையார் செல்வி ஜெயலலிதா என்று சொன்னால் ஊழல். அது பேச உனக்கு தைரியங்கடா? இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டிலே தலைவர் கலைஞர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், தலைவர் தளபதி தண்டிக்கப்பட்டிருக்கிறார், திமுகவில் யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்? பொய்யான ஒரு குற்றச்சாட்டு 2G வழக்கு அண்ணா ராசா மீது சுமத்தப்பட்டது. அதே பட்டேலா நீதிமன்றத்தில், CBI நீதிமன்றத்தில் ஒரு நியாயமான நீதிபதி சைனி அண்ணன் ராஜா அவரோடு சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த வழக்கிலே அனைவரும் குற்றமற்ற நிரூபித்தார். எந்த குற்றச்சாட்டிலே திமுகவில் தலைவரோ இல்லை எங்கள் கட்சியின் அமைச்சரோட யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்? சொல்லுடா. ஃபைனல் ஜட்மெண்ட் யாருக்கு வந்திருக்குது? ஆனா இவன் பொய்யா பேசுறான். பார்த்து பேசு, மரியாதையா பேசு. செருப்பு பிஞ்சிடும். யாரோ சொல்லிட்டா நகராட்சி துறையில ஊழல்னு சொல்லுவியா? என்னடா ஆதாரம் இருக்குது? நீ குடிச்சிட்டு ஐயா நல்ல கண்டத்துக்கு ஆடின்னு போனே ஓல்டுக்கா சரக்கு போட்டு, அதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குதுரா, வீடியோ இருக்குதுரா. பிளைட்ல போகும்போது விஸ்கி பாட்டிலோட மாட்டினேன், அது எங்களுக்கு ஆதாரம் இருக்குதுரா.
நீ பொண்டாட்டியை விட்டுட்ட, பொண்டாட்டி கூட குடும்ப நாட்டில் திரிஷா கூட படுத்து கிடக்கிற, கண்டா கூட படுத்து கிடக்கிற, உன் பொண்டாட்டி கோர்ட்ல போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணி உன்னை பத்தி குறை சொல்லுதே, அது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுரா. பெத்த அம்மா அடிச்சு துரத்திட்டே, அது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுரா. பொண்ணு பையன் அடிச்சு துரத்திட்டே, அது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுரா. டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது குடிச்சிட்டு போனே, அது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுரா. தேர்தல் கமிஷன் தலைமை செயலகத்தில் தேர்தல் அதிகாரி சந்திக்க போனேன், அதுக்கும் குடிச்சிட்டு போனியே டே லோஃபர், அதுக்கும் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுரா. நீ ஒரு தப்பானவன்றது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுரா. நீ அரசாங்கத்தை வரி கட்டலன்றது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுரா. டோட்டலா நீ 420, 420, 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி பயமானி களவாணின்றதுக்கு இந்த விஜய் தற்கூரி பையன்றதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுரா. எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. இந்த தேர்தல் முடிஞ்சோடனே எங்க இருப்பானே தெரியாது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லாதடா. பனையூர் பங்களா, பனையூர் அரண்மனையின் நாயே விஜய், அடக்கடா உன் வாயே, பார்த்து பேசு. திருச்சி மாவட்டத்தில் 7 தொகுதி ஜெயிக்கிறா. அண்ணன் KN நேரு 30,000 50,000 ஓட்டுல ஜெயிப்பாரா உதயசூரியன்ல. அண்ணன் KN நேரு இருக்கும்போது திருச்சியில, நீ திருச்சி கிழக்கு தொகுதியில நான் ஜோசப் விஜய், என் ஓட்டு போட்டு என் சமூக மக்களே, என் சமூக மக்கள், என் அன்பு என்ன சொல்றான், என் அன்பு சொந்தங்கள் இங்கே இருக்கிறது. இதுவரை ஏன் எந்த மாநாட்டிலும், எந்த பொதுக்கூட்டத்திலும், எந்த உன் கட்சி நிகழ்ச்சிகளிலும், எங்கேயோ எந்த ஒரு கிறிஸ்துமஸ் விழாவிலும் எதிலும் என் சமூக மக்கள், என் உறவினர்கள், என் அன்பு சொந்தங்கள் பேசாத நீ திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏண்டா சொல்ற? என் அன்பு சொந்தங்கள் சொல்லி ஓ சமுதாயம் பேசுறியோ, மதம் பேசுறியோ? என்றைக்கும் சிறுபான்மை சமுதாய மக்களுடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னம் திமுகவின் கூட்டணிக்கு. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர், பாதுகாப்பு அரண் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் அண்ணன் மாண்புகண்ணன் KN நேரு போன்ற கட்சியின் முன்னணி தலைவர்கள் உன் ஓட்டு போட்டுருவாங்களா? டே விஜய், பொறுக்கி பையா, போகரி பையா, உன் ஓட்டு போட்டுருவாங்க. உன்னை நான் வச்சு செய்யறேன்டா. உதயசூரியன் திருச்சியில 7 தொகுதி, மாண்புகண்ணன் KN நேரு தலைமையில 7 தொகுதி உதயசூரியன் சின்னம் தான் ஜெயிக்கும். வாக்களிப்பு உதயசூரியன் சின்னம். நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்.